மனைவி வராங்க, கல்யாணம் ஆகி வராங்க. ஒரு 20 வயசு, ஒரு 19 வயசு, 21 வயசு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வரும்போது, இப்போ இது அதாவது தாய் வீட்டிலேருந்து பிரிஞ்சு வராங்க. தாய் வீட்டிலேருந்து பிரிஞ்சு வரும்போது அவங்களுக்கு எல்லாமே புது இடம், புது நபர்கள், புது சூழல். இப்படி இருக்கும்போது இந்த மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய கணவனாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி சூழல் பரவலாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இல்லை. ஏதோ கல்யாணம் பண்ணோம், ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்துன்னு சொல்லும்போது அழகான வழிமுறையில் காட்டுறாங்க. கணவன் மனைவினா எப்படி புரிதல் இருக்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிமுறைகள் காட்டும் போது ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவியோடு விளையாடுவது. இது மார்க்கத்தில் ஏதோ தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இந்த மாதிரியான வழிபாடுகள் மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. மனைவியோடு விளையாடுவதும் இபாதத் தான், அதுக்கும் கூலி உண்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தா ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீமில் 2908 பல நூல்களில் இருக்குது, புகாரிலையும் இருக்குது, எல்லா நூல்களையும் இந்த செய்தி இருக்கும். அப்போ இதில் என்ன வரும்னா, ஜாபீர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை உஹது போரில் மௌத்தாயிட்டார், ஷஹீதாயிட்டார். அந்த நேரத்தில் 9 அல்லது 7 பெண் மக்களை விட்டுட்டு மௌத்தா போனார். எனக்கு 7 சகோதரிகள், 7 சகோதரிகள் இருக்கும் நிலையில் என் தந்தை ஷஹீதாயிட்டார். இந்த டைமில் நாங்கள் ஒரு பயணத்துலேருந்து வந்துட்டு இருந்தோம். நான் அவசர அவசரம் வீட்டுக்கு போகணுங்கிறத ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் திருமணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜாபீர் பின் அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, திருமணம் முடிச்சு கேட்டோன்னு, ஆமாம், அப்போ விதவை பெண்ணை நீ மணந்தீங்களா இல்லை கன்னி பெண்ணை நீங்கள் மணந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை விதவை பெண்ணை தான் மணக்கன்னு கருத்து சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, கன்னி பெண்ணை மணந்து இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் விளையாடலாம்ல இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தொழுகையை மட்டும் கற்றுக் கொடுக்கல, நோன்பை மட்டும் கற்றுக் கொடுக்கல, ஹஜ்ஜை மட்டும் கற்றுக் கொடுக்கல, மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மனைவியோடு கொஞ்சம் விளையாடுறதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இது இபாதத்து. அப்போ இது ஒரு இணக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல். அப்போ இந்த செயலை எல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பரவலாக எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மனைவியோடு விளையாண்டுருக்கிறாங்க. இதே பார்த்து இப்னு மாஜாவில் இருக்குது, பல நூல்கள் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்கன்னா இப்னு மாஜாவில் பார்த்தீங்கன்னா 1969 ஒரு செய்தி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்தில் என்னோடு ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள், அப்போது நான் அவர்களை முந்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்னு மாஜால் 1969 இருக்குது. இதே வேறு சில நூல்களையும் இருக்குது. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால், நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம். பயணத்தில் இருக்கும்போது முஸ்னத் அகமதில் இருக்குது. பயணத்தில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது எனக்கு சின்ன வயசாக இருந்தது. அப்போ நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மோடு பயணத்தின் தோழருடன் நீங்கள் முன்னாடி போங்க, தோழர்களை முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஓடிய போது நான் ஓட்டத்தில் முந்திவிட்டேன், அப்போது என்னிடம் எதுவும் கூறாமல் இருந்து விட்டார்கள். பின்னர் எனக்கு சதை போட்டு நல்லா குண்டாயிட்டேன் பின்னாடி ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் தடவை ஓட்டப்பந்தயம் நடத்தும் போது அப்போ நான் தோத்துட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்னாடி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கள ஒரு தடவை, அதுக்கு சமமாயிருச்சு இப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது முஸ்னத் அகமதுலேயும் இருக்குது, அபூதாவுதுலேயும் 2214 இருக்குது. அப்போ மனைவியோடு விளையாடுவது இபாதத்துங்கிறது சமுதாயத்தில் தெரிஞ்சுதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் ஏற்படும். அப்போ இணக்கம் ஏற்படுவதற்கு பார்த்தீங்கன்னா பல வழிமுறைகள் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருந்தோம். அந்த இணக்கத்தை கெடுக்கும் விதமாக தான் எனக்கு சமுதாயத்தில் நடவடிக்கைகள் பல விதமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் எதை செலவு செஞ்சாலும் தர்மந்தான், அதுக்காக நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுடைய மனைவியின் வாயில் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவலை உணவு உட்பட, மனைவியுடைய வாயில் உணவு ஊட்டுறதுங்கிறது இதுவும் விவாதத்து, இதுவும் தர்மங்கிறாங்க, இதுக்கும் கூலி உண்டுங்கிறாங்க. இப்படிப்பட்ட மார்க்கம் இது எந்த மார்க்கத்திலும் சொல்லித்தரப்படாத ஒரு விஷயம்.
மனைவியுடைய வாயில் வந்து ஒரு கவலை உணவு ஊற்றுறது இபாதத்து, இதுக்கும் நன்மை கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வந்து அறியவும் இல்லை, அறிஞ்சாலும் செயல்படுத்துறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல புரிதல் ஏற்பட்டு நல்ல இணக்கம் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். இத்தகைய நடைமுறையை நம்ம வந்து கடைபிடிக்கணும்.